சொல்லுவேன். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்களோ, அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கா தெரியுமா? சஞ்சலமும், தவிப்பும் இருக்காது. அல்லேலூயா! ஏன்னாக்கா, இது என் வாழ்க்கையில நடந்தது தான் நான் சொல்றேன். நடக்காத ஒரு காரியத்த நான் சொல்லல உங்களுக்கு. ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துவ அறியாத நாட்களில நான் கிறிஸ்தவனா தான் பிறந்தேன். பிறப்பு தான் கிறிஸ்தவன். வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை இல்ல. எப்படியோ என் வாழ்க்கை, எப்படியோ நான் போனா போதும், ஒடியந்தா போதும், வாழ்ந்தா போதும், சுத்துனா போதும்னு என் வாழ்க்கை அப்படி ஓடிச்சு. என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது நான் படிக்கணும், 4 பேர் மாரி நான் நிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம்? தியானிக்கணும். நான் என்னைக்கு போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சேனோ, பாருங்க எல்லாரும் சர்ச்சில என்ன பண்ணுவாங்கனாக்கா, பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சின்ன சின்ன வார்த்தைய கொண்டு போதிக்குவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. பாட்டு பாட சொன்னா எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துரும். ஜெபம் பண்ண சொன்னா நான் ஓடி போய் மறைஞ்சுக்குவேன். எங்க என் பேர் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஜனத்துக்கு மத்தியில மறைஞ்சிருவேன். நான் கீற இதுக்கு என் தலை காட்டி குத்துரும். அல்லேலூயா! இப்படி நான் பயந்த முதல் முதல்ல கர்த்தருடைய வார்த்தை நான் யாருக்கு போதிச்சேன் தெரியுங்களா? இந்த சேரங்களுக்கு தான், செவுத்துங்களுக்கு தான். சர்ச்சு கதவு சர்ச்செல்லாம் தொடைச்சிட்டு, சர்ச்சு கதவ மூடிட்டு, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து, ஒரு நாளெல்லாம் உபவாசம் இருந்து படிச்சு, இந்த வார்த்தை எனக்கு குடுத்துருக்கிறாங்க ஆண்டவரே, இது நான் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு, சேரெல்லாம் போட்டுட்டேன். 5 மணிக்கு பிரேயர் ஸ்டார்ட். கட அ சர்ச்சு கதவெல்லாம் மூடிட்டு, நான் உட்கார்ந்து சேரங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா! அதே சாயங்காலம் 6:30 மணிக்கு எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. எனக்கு அந்த டைம் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துல நான் பேசல, ஆண்டவர் பேச வச்சாரு. அல்லேலூயா! அப்ப அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்த கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தை தான் நம்மள விடுதலை கொடுக்கும். அந்த வார்த்தை தான் நம்மள உயர்த்தும். அந்த வார்த்தை தான் நம்மள ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா! தாவீது பாருங்க, சாதாரணமா வந்து இந்த வார்த்தைய வந்து எழுதி வைக்கல. அவர் தியானிச்சிருக்கிறாரு. காடுங்கள்ல அவர் சுத்தும்போது, வனாந்தரத்துல சுத்தும்பொழுது, அரண்மனையில சுத்தும்பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கர்த்தர் இந்த இந்த காரியத்துல இந்த காரியம் ஞானமா படிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா! இன்னைக்கு நம்மளும் எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். இத பார்த்துட்டு நம்ம என்னைக்குன்னா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா! இப்ப பாருங்க, எங்க பையன வந்து 2 ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி பனர்கட்டா ஜூக்கு கூட்டிட்டு போனேன். அவன் ஓடுறான், ஆச்சரியமா பார்க்குறான் எல்லாத்தையும். இதா, அதா, இதான்னு. மனுஷன் பார்க்கறது இந்த அளவுக்கு ஆச்சரியம்னா, பார்க்காத இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா! அப்ப தாவீது ஒருத்தருக்கு கட்டளை இடுகிறாரு பாருங்க. கடைசில பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அல்லேலூயா! அவர் பாருங்க, அர்த்தம் ஆத்துமாக்கு போய் அவங்க கட்டளை விடல. தாவீது பாருங்க ராஜா. எல்லா போர் வீரர்களும் வர வச்சு, எல்லா ஜனங்களும் வர வச்சு, உனக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். தாவீது ராஜா சொல்லல. அவரோட ஆத்துமாக்கு சொல்றாரு. இப்ப பாருங்க, சபையில பக்தி விருத்திக்கு தான் சபை. இல்லைங்களா? போதிக்கிறாங்க. அந்த வசனத்தை நீங்க கேட்கணும். ஸ்கூல்ல உட்கார பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே டீச்சர் தான். ஒருத்தருக்கு ஒரு டீச்சர் இல்ல. கத்துக் குடுக்குறாங்க. எக்ஸாம்ல நீ பாஸ் ஆவனீனாக்கா, முன்னாடி நீ என்ன பண்ற? அடுத்த கிளாஸ்க்கு போற. ஃபெயில் ஆயிட்டேன்னா, அதே கிளாஸ்ல தான் உட்கார்ற. அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். இந்த வசனத்த படிச்சு, இதுல ஞானம் அடைஞ்சு, கர்த்தருடைய நாமத்துல நீ நிக்கிறீனாக்கா, ஆண்டவர் உன்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவாரு. இல்லன்னா நிக்கிற இடத்துல தான் நம்ம நிக்கணும். அல்லேலூயா! அப்ப உன் ஆத்துமாக்கு, என் ஆத்துமாக்கு யார் உத்தரவாதம்னாக்கா, நான் தான். நான் தானே படிக்கிறேன் இங்க சர்ச்சுக்கு வந்து. நான் வந்து சர்ச்சில படிக்கிறேன்னாக்கா, அது என் ஆத்துமாக்கு நான் தான் உத்தரவாதம். பாஸ்டர் குடுக்க மாட்டாரு உத்தரவாதத்த. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்க மாட்டாங்க உத்தரவாதத்த. அல்லேலூயா! ஏன் இங்க வந்து சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. எப்பவுமே நம்ம கூட்டமா கூடி பாடுறது, குதிக்கிறது, ஓடுறது இல்ல. முதலாவது நம்ம என்ன பண்ண தனிமையா உட்கார்ந்து கர்த்தரோட பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா! கர்த்தரோட தனிமையா உட்கார்ந்து நீ பேசும்பொழுது, அந்த ஆத்துமா இருக்குது பாத்தீங்களா? அந்த ஆத்துமாவ கர்த்தர் என்ன பண்ணுவாருனாக்கா பலப்படுத்துவாரு.
அப்ப அந்த ஆத்துமா பலப்படுத்த நீ சொல்லவே தேவையில்ல. உனக்குள்ள என்ன பண்ணும்? அந்த ஆற்றல் வந்துரும். என் ஆத்துமாவ நான் என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். என் ஆத்துமாவ கர்த்தரோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்குற அளவுக்கு அது என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும். அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் வந்துடும். நம்ம தனிமையா நம்ம பேசுறது இல்லையே. எந்த ஒரு மனுஷன் போய் தனிமையாய் உட்கார்ந்து கர்த்தரோடு அதிகமா உறவாடுறாங்களோ, அந்த மனுஷன கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, வெறுமையா விடமாட்டாரு. அந்த மனுஷன ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணுவார் ஆண்டவர்னா உயர்த்துவார். ஆண்டவர நம்ம உயர்த்த தேவையில்ல. அவர் தான் நம்மள உயர்த்துறாரு. நம்மள உயர்த்த தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நாமத்த சொல்றோம். ஏசப்பா எனக்கு நன்மை செஞ்சார். நம்ம எப்பனா போய் ஏசப்பாக்கு நன்மை செஞ்சுக்கோமா? நான் ஏசப்பாக்கு உதவி செஞ்சேன். யாருன்னா சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு நன்மை செய்றாரு. எனக்கு அவர் தான் உதவி செய்றாரு. அவர் தான் என்னை நடத்துறாரு. நான் போய் அவர நடத்த முடியாது. அல்லேலூயா! இந்த தியானம் தான் தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு காரியத்திலயும் எனக்கு ஆகாரம் குடுக்குறவரு அவர்தான். எனக்கு பெலன் கொடுத்தவரு அவர்தான். இந்த சிங்காசனத்தில என்ன உட்கார வச்சிருக்கிறவர் அவர்தான் சொல்லி, அத அப்படியே தியானமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்காக அத தியானிச்சு நம்மளுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு.